ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, 1/2 kg ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு, ஃபஜ்ஜி ப்ரௌனி. அதோட ரெசிபி வந்து இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப்னால், 2 எக் எடுத்துக்கிறேன். 2 எக் வந்து ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அது கூட சால்ட், வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். எக், வெண்ணிலா எசன்ஸ், சால்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணுவோம். சுகர் வந்து நான் ப்ரௌன் சுகரும் எடுத்திருக்கேன், ஒயிட் சுகரும் எடுத்திருக்கேன். ரெண்டும் வந்து 75 கிராம் வந்து நான் எடுத்திருக்கேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் வந்து மெயின் ஸ்டெப். சுகர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிரிங்கிள் டாப் வரும். நான் சுகர் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் ஒன்றாவே மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நான் எடுத்துட்டேன். கிரைண்ட் பண்ணிங்கன்னா நம்ம பீட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக சுகர் வந்து கரைஞ்சிரும். இதே நீங்கள் கிரைண்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும், நம்ம வந்து ரொம்ப நேரம் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு இப்போ பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம டார்க் காம்பவுண்ட், நான் வந்து மார்டி டார்க் காம்பவுண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். பட்டர், அமுல் பட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி பட்டரும் டார்க் காம்பவுண்டும் நல்லா மெல்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். மெல்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த லம்ஸும் இல்லாமல் பார்த்துக்குங்க. பீட்டரோ இல்லை ஸ்பூன் வச்சோ நல்லா அந்த பட்டரும் டார்க் காம்பவுண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்து கூல் டவுன் பண்ணணும். கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு நல்லாவே மார்டி காம்பவுண்டும் பட்டரும் நல்லா கூல் டவுன் ஆகணும். இல்லைன்னா எக்குள்ளே வந்து நம்ம இது ஊற்றுறப்போ அது வந்து எக் வந்து வெந்த மாதிரி ஆயிரும், டோட்டலாக ப்ரௌனியே வராது. அதனால் என்ன பண்ணணுன்னா, இது வந்து நல்லா கூல் டவுன் பண்ணிடணும். சாக்லேட்டை கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எக்கு, வெண்ணிலா எசன்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல, அதுக்குள்ளே இந்த சாக்லேட், பட்டர் சாக்லேட் இது வந்து நம்ம ஊற்றி நல்லா ஒரு டைம் வந்து ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வந்து விஸ்க் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஸ்பேச்சுலா வச்சே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம வந்து மைதா அப்புறம் வந்து கொக்கோ பவுட்ரு போட்டு நல்லா வந்து ஸ்பேச்சுலா வச்சே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இம்பார்ட்டண்ட்டாக மைதா வந்து நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கங்க, ஜலிச்சு எடுத்துக்கங்க. எந்த லம்ஸுமே இருக்கக்கூடாது. அப்போ வந்து உங்கள் லம்ஸ் இல்லைன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும். லம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பீட்டர் வச்சு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஹெவியாக பீட்டும் பண்ணக்கூடாது. பீட் பண்ணிங்கன்னா அந்த கிரிங்கிள் டாப் லேயர் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. இப்போ நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மைதாவும் கொக்கோ பவுடரும் போட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. எந்த லம்ஸுமே உள்ளே வந்து இருக்கக்கூடாது. இதுதான் வந்து ப்ரௌனியோட பேட்டர். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா, நான் ஓவன் ஆல்ரெடி நான் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ராசஸும் இதில் போட்டிருக்கேன். ஸ்கொயர் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு நான் அந்த பேட்டர் வந்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் ப்ரௌனி பேட்டர் வந்து அந்த டின்னில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, அதில் வந்து பபிள்ஸ் இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, டூத் பிக் வச்சு ஜிக்ஸாக்காக அப்படியே ஒரு கோடு மாதிரி இழுத்து விட்டுக்கிறேன். அப்போ வந்து அது மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, பபிள்ஸ் வந்து உள்ளே ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். என்ன ப்ராசஸ்னால், ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் நான் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரௌனி பேட்டர் வந்து உள்ளே வச்சுட்டு எகெயின் வந்து நான் எவ்வளோ மினிட்ஸ் வைக்கிறேன்னா, சேம் 180 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you on next வீடியோ.